ஹாய் மை டியர் 10 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ சாப்டர் 1 எப்படி படிக்கணும், என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் படிக்கணுங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ற சம்ஸ் எல்லாமே யூனியன் கிராஸ் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி அந்த மாதிரி பண்ற சம்ஸ் தான் இருக்கும் சரிங்களா. செகண்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டொமைன் அண்ட் கோடொமைன் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ் இருக்கு. ஓகே, தேர்ட் எக்ஸசைஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் டு ஒன் ஆன் டு ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் அது போக ஆரோ டயக்ராம் டேபிள் போறது கிராஃப் போறது இந்த சம்ஸ்லாம் ஃபுல்லா தரவா பாத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் வந்து F0 G G0 F சம்ஸ். ஓகேங்களா, இந்த சம்ஸ் மட்டும் ஃபுல்லா கவர் பண்ணாலே சாப்டர் 1ல நீங்க கண்டிப்பா ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் ஈஸியா அட்டன் பண்ண முடியும் சரிங்களா. 1 மார்க்ஸ் அதே மாதிரி நல்லாவே அட்டன் பண்ணலாம். ஈஸியா சாப்டர் 1ல வரக்கூடிய ஒரு 8 மார்க்ஸ் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிட முடியும். இதை தாண்டி உங்களுக்கு சாப்டர் 1ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறது பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது போக அந்த பிடிஎஃப் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் ஃபுல்லா டீட்டெயிலா ஒரு வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இதை ஃபுல்லா பாருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நெக்ஸ்ட் சாப்டருக்கு போடக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.